அது செஷன் எண்ட் ஆயிருக்கும். வெயிட் பண்ணு சார். Is it screaming now, sir? வெயிட் நான் சேனல் செக் பண்றேன் சார். ஓ சார் யூ Okay. Hello, everybody. The audio video கேக்குதா? Can you see me? Can you hear me? Right. Okay. Voice கேக்கல. கேக்குதானே? Yeah. So, nice to meet you all. Sunday எப்படி போச்சு? படிச்சிங்களா? How was the day? Right. Good. Pakka. Right. Okay. So, நாளைக்கு நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல we have physicsல vertical circular motion and work and energy. So, அதுக்கான ஒரு குட்டி recap தான் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். Alright? Okay. So, we'll start. Circular motion படிச்சிருப்போம் இல்லையா? அதுல இன்னைக்கு full circular motion பார்க்க போறது இல்ல, just vertical circular motion மட்டும். So, இங்க circular motion ஓட பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற அசம்ஷன்ல we are going to do vertical circular motion. I mean the basic stuff என்ன? Centripetal acceleration. Circular motionனாலே அதுல ஒரு centripetal acceleration இருந்தே ஆகணும். Right? That acceleration is going to be towards the center. This is point number 1. ரெண்டாவது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒன்று படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ரைட்? இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா அதுல ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருக்கும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கோயிங் டு சேஞ்ச் கண்டினியூஸ்லி. ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹரிசான்டல் சர்க்குலர் மோஷனை நம்ம ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். யா, டு அன் எக்ஸ்டென்ட். ஹரிசான்டலா ஒரு சர்க்குலர் மோஷன் இருந்ததுன்னா there is a possibility அது ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா இருக்கும். ரைட்? ஆனா வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். ஸோ வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கிராவிட்டின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டே இருக்குல்ல. ஸோ அது ஒரு நார்மல் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் கணக்குல வராது. தட்ஸ் அ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ரைட்? அந்த வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல ஸ்பீடு வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்பீட் வேரியேஷன் அதனால வர்ற கான்சிக்வன்சஸ் இல்ல எப்படியெல்லாம் அந்த ஸ்பீட் எல்லாம் மாறுது, that is what we are going to see today. Right? I can put chat in private. Yes, my bad. Okay. So first, I wanted to show you this. Take a look at this. ஒரு vertical circular motion. So இங்க you can see two arrows, right? ஒரு சிவப்பு கலர் arrow, ஒரு red yellow color arrow. ரெண்டும் தெரியுதுல்ல? Small red color arrow, அது இல்லாம ஒரு yellow color arrow. Right? You can see both. இப்போ இந்த yellow color arrow இருக்குல்ல, that represents the tension.
right? Tension இருக்கட்டும் இல்ல okay, let's keep it as tension இல்ல centripetal force ஏதோ ஒன்று. இப்போ இங்க அந்த yellow color arrow ஓட length keeps changing. புரியுதா? So what's the meaning of that? எனக்கு centripetal force is changing continuously, right? Towards the center எனக்கு அந்த central tension is changing continuously, right? அப்போ இங்க ஒரு tangential acceleration இருக்கு. The velocity, magnitude, velocity ஓட magnitudeம் எனக்கு constant கிடையாது. It's going to keep changing. So இது ஒரு uniform circular motion கிடையாது. So இந்த point ரொம்ப clear-ஆ இருக்கணும். Vertical circular motion is not a uniform circular motion, right? It's a non-uniform circular motion, right? So now, right. இப்போ இதை எப்படி அனலைஸ் பண்றது? ரெண்டு பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டா இனிஷியலா நான் எவ்வளோ வெலாசிட்டி நான் கொடுக்குறேனோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனோட என்டையர் ஃபினாமினா இருக்க போகுது. நான் ஒரு பேசிக் பெண்டுலம் எடுத்துப்போமே, ஒரு பெண்டுலமை நான் தொங்க விட்டுருக்கேன். அதோட பாட்டம்ல நான் ஒரு வெலாசிட்டி கொடுக்குறேன், ரைட்? ஜஸ்ட் நார்மல் பெண்டுலம், அதோட பாட்டம்ல ஐம் கிவிங் இட் அ வெலாசிட்டி. இப்போ நான் கம்மியான வெலாசிட்டி கொடுத்தா, லெட்ஸ் சே நான் லைட்டா டேப் பண்றேன், இட்ஸ் கோயிங் டு ஆசிலேட். நான் கொஞ்சம் ஹெவியா டேப் பண்றேன், அது இன்னும் பயங்கரமா ஆசிலேட் ஆகும். நான் ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறேன், லெட்ஸ் ஐம் கிவிங் இட் an extreme force, அப்ப என்ன ஆகும்? அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா? இட்ஸ் பேசிக் திங்கிங். நான் கீழே எவ்வளோ வெலாசிட்டி கொடுக்குறேனோ அதை பொறுத்து தான் அது ஆசிலேட் ஆக போதா இல்ல ஒரு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ண போதா அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப அந்த கீழே இருக்கிற வெலாசிட்டியை நம்ம ஒரு கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ண போறோம். அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன? சிம்பிள், அதே வெலாசிட்டி as well as tension. ரைட்? இந்த என்டையர் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன்ல நம்ம ரெண்டு பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லா டெரிவேஷனும் இருக்க போகுது. வெலாசிட்டி அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், அது இல்லாம அதோட டென்ஷன் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் ரெண்டு கான்செப்ட்ஸ். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஞாபகம் இருக்கா? ஒர்க் எனர்ஜி தியரம். நான் கேட்கிற கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. When the work, what is the work done by a conservative force? ஞாபகம் இருக்கா? Work done by conservative force in a system. What is it? Answer. Work energy theorem la this is one of the statements. Work done by a conservative force. Negative of change in potential energy. Padarpama, yes, minus delta U. Sahid, correct. Minus delta U. So negative of change in potential energy தான் work done by a conservative force. So அந்த லாஜிக் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இங்க நம்ம ஒரு பேசிக் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன், கிராவிட்டியை தவிர வேற எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் அதுல ஆக்ட் ஆகல. அப்போ கிராவிட்டி இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், ரைட்? வேற எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே அதுல இல்லவே இல்லை, வெறும் கிராவிட்டி மட்டும்தான் இருக்கு. அவன் ஒரு பக்கா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்ப எனக்கு அதுல டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டா இருக்கணுமா? என்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ எந்த வித எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாததுனால டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். ஸோ அந்த பிரின்சிபலும் நியூட்டன் செகண்ட் லா, நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன், இந்த ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம், ரைட்? ஸோ இனிஷியலா லெட்ஸ் டேக் அ சர்க்கிள், ரைட்? கன்சிடர் அ சர்க்கிள். ஒரு சர்க்கிள் எடுத்துப்போமா? இப்போ எனக்கு இந்த பாட்டம் சர்க்கிளோட பாட்டம்ல ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. லெட்ஸ் கன்சிடர் திஸ் as a center. இல்லை, டயக்ராம் புரிஞ்சாதான் உங்களுக்கு மொத்த டெரிவேஷனும் புரியும். ஸோ ப்ளீஸ் பே அட்டென்ஷன். அப்போ திஸ் இஸ் அ சர்க்கிள். எனக்கு ஒரு பெண்டுலம் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஜஸ்ட் கன்சிடர் அன் ஆப்ஜெக்ட் ஓவர் ஹியர், ரைட்? இதோட மாஸ் வந்து m அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் ஜென்டலா இதுக்கு ஒரு வெலாசிட்டி கொடுக்குறேன். இது ஒரு சர்க்குலர் மோஷன்ல இருக்குன்னே வச்சுப்போம். நான் ஜென்டலா ஒரு வெலாசிட்டி கொடுக்குறேன், இது ஒரு சர்க்குலர் மோஷன்ல இருக்கு போகுது. இப்போ நான் கொடுக்குற வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி என்ன? லெட்ஸ் சே v0. The initial velocity that I'm giving, let's take it as v0. I can understand the concept, Hariharan, but I feel difficulty in solving calculations. But இது எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான். So here are two things. ஒன்னு, எனக்கு படிக்கிறப்ப எல்லாம் புரியுது சார், ஆனா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல. ரெண்டாவது பிரச்சனை, ப்ராப்ளம் நான் வீட்டில் உட்காந்து சால்வ் பண்ணும்போது எல்லாம் ஒழுங்கா வருது, ஆனா எக்ஸாம்ல உட்காந்து சால்வ் பண்ணும்போது அதே கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வர மாட்டேங்குது. எத்தனை பேர் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ரைட்? வீட்டில் உட்காந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர்ஸ் வருது, ஆனா எக்ஸாம்ல உட்காந்து சால்வ் பண்ணும்போது ஆன்சர்ஸ் வர மாட்டேங்குது. No, you would have faced this difficulty, right? So the problem என்னன்னா,
Now, when examல உட்கார்ந்திருக்கும்போது you have this another factor, time pressure அப்படின்ற ஒரு புது ஃபேக்டர் ஒன்று உள்ள வருது. ஸோ நார்மலா வீட்டில் இருக்கும்போது we have all the time in the world. நீங்க எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கலாம், யாரும் கேட்க போறது இல்லை. அவர் இன்டென்ஷன் இஸ் டு கெட் த சொல்யூஷன். பட் எக்ஸாம்ல உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது தப்பான ஆன்சர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் செட்ல தானே சால்வ் பண்ணுவோம். லெட்ஸ் see what I can get. நான் சால்வ் பண்றேன், என்ன ஆன்சர் வருது பார்க்கலாம், அந்த மைண்ட் செட்ல இருப்போம். பட் எக்ஸாம்ல கரெக்ட் ஆன்சர் வந்தே தீரணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்போமா? எக்ஸாம்ல கரெக்ட் ஆன்சர் வந்தே தீரணும், அதுவும் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளார தான் சால்வ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மைண்ட் செட்ல இருப்போம். ஸோ தட் ஆட்ஸ் another layer of pressure. அந்த ப்ரெஷர்னால உங்களால ப்ராப்பரா திங்க் பண்ண முடியல. தட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு நீங்க அந்த டெஸ்ட்ங்கிறது உங்களோட ஒரு டெய்லி லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி மாறணும். சால்விங் கொஸ்டின்ஸ் as well as சால்விங் கொஸ்டின்ஸ் within the time interval. ஒரு கிவன் டைம்ல இத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்க ஆன் ரெகுலர் பேசிஸ் சால்வ் பண்ணணும். அப்படி பண்ணா எக்ஸாம்ங்கிறது புதுசா தெரியாது. நான் டைமே பார்க்காம பிராக்டிஸ் பண்ணும்போது பயங்கரமா சால்வ் பண்ணிட்டு ஆன் த ஸ்பாட்ல போயிட்டு சடனா எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம். ஸோ அதுக்காக தான் டைமர் வச்சு சால்வ் பண்ணுங்க. ஸோ ட்ரை திஸ் அப்ரோச். 1 week 10 daysல யூ கேன் ஃபீல் த டிஃபரன்ஸ். ஆடியோ இப்போ இஸ் இட் ஆல் கிளியர்? ஆடியோ கிளியரா இருக்கா பசங்களா? Now okay? Right. Okay. Let's continue. Okay, போதும். Derivation ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு நல்ல ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, அதை முடிச்சிட்டு we can get back. So initial velocity v0 கொடுக்குறேன். As a result எனக்கு அது ஒரு சர்க்குலர் மோஷன்ல போக ஆரம்பிக்குதா? இப்போ இங்க இருந்து தீட்டா அப்படின்ற ஆங்கிள் let's consider it's another position. தீட்டா அப்படின்னு ஒரு let's take another position. Right? அங்க அதோட velocity v அப்படின்னு எடுத்துப்போம். No, its velocity is v. அப்போ இங்க இருந்து இங்க கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? திஸ் இஸ் மை ரெஃபரன்ஸ் லெவல். இனிஷியலா இங்க இருந்து இருக்கு. அப்போ இங்க இருந்து இங்க அது கொஞ்சம் தூரம் ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு h. ரைட்? த ஹைட் ஹஸ் இன்க்ரீஸ்ட். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல ஸ்டெப் 1 எனர்ஜி கன்சர்வேஷன். தட்ஸ் இட். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல யூ ஆர் கோயிங் டு யூஸ் எனர்ஜி கன்சர்வேஷன். ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம்? டோட்டல் எனர்ஜி இனிஷியல் equals total energy final அப்படின்னு வச்சுப்போம். ரைட்? இங்க எனக்கு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் எதுவுமே இல்லாததுனால the total mechanical energy is conserved. ரைட்? அப்போ இனிஷியலா எவ்வளோ மெக்கானிக்கல் எனர்ஜி இருந்ததோ எனக்கு அதே மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபைனலா இருக்கணும். ஆனா அந்த மெக்கானிக்கல் எனர்ஜிக்குள்ளர கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் மாறி இருக்கலாம். அதுல எந்த ப்ராப்ளமே இல்லை. ரைட்டா? அப்ப இனிஷியலா இதை தான் நான் ரெஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ இங்க பொட்டன்ஷியல் எதுவும் இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ரிலேட்டிவ். நான் எங்க ஜீரோன்னு சூஸ் பண்றேனோ அங்க ஜீரோவா வச்சுக்கலாம். ஸோ நான் பேஸ் பாயிண்ட்ல 0 அப்படின்னு எனர்ஜி சூஸ் பண்ணியிருக்கேன். அட் அ சர்டன் ஹைட் h வெர்டிகலா அது hன்ற ஹைட்டுக்கு ஏறி இருக்கு. அப்போ இனிஷியல் எனர்ஜி half mv0² equals half mv² plus mgh. Right? So in the point I have potential energy plus kinetic energy. இப்போ next hங்கிறத நான் இருக்கிற given variablesல replace பண்ணணும். நான் எக்ஸ்டர்னலா ஒரு வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். that is h. அது எனக்கு வேண்டாம். questionல ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற வேரியபிள்ஸை வச்சே தான் நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். ரைட்? அப்போ இங்க இருக்கிற வேரியபிள்ஸ் என்னென்ன? length or radius அப்படின்னு வச்சுக்கலாமா? you can take it as radius. இல்ல circular motion will go with radius. r radius. Right? and angle theta. Right? நான் h in terms of r and theta ல சொல்லணும். Now listen, இங்க this is the tricky part. So எனக்கு இப்படி இருக்கா? Right? This region is h. Right? இது எனக்கு theta. இந்த total r. இதுவும் எனக்கு r தான் வரணும். Right? ஏன்னா இங்க இருக்கிற அதே length தான் இங்க போயிருக்கு. Right? So total r. இந்த height h. So இங்க இருக்கிற pendulum bob தான் எனக்கு அங்க போயிருக்கு. So அதோட lengthம் r தான் இருக்கணும். Now think, இந்த part என்ன வரும்? நான் trigonometric concept யூஸ் பண்ணா cos theta is equal to, right? இதுக்கு நான் ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கிறேன். Let's take it as a. Right? a ன்னு கொடுத்துக்கலாம் நம்ம. This side will take it as a. Right? Cos theta என்ன வரும்? Adjacent side by hypotenuse. So r cos theta equals a வருமா? So இந்த part r cos theta அப்படின்னு வரும். இப்போ a plus h equals r. Correct?
So A plus H equals R. அப்ப எனக்கு H என்ன வேணும்? R minus of A. H is equal to R minus R cos theta, which is R into 1 minus cos theta. So this is the height. So basic trigonometry use பண்ணி அது எவ்வளோ height increase ஆயிருக்கோ அதை நான் in terms of L, radius and theta ல express பண்ணியாச்சு. Done. Right? So இப்போ இந்த தூக்கி substitute it over here. We'll take a new page. Half m v naught square equals half m v square plus 2g 2mg mg into 1 second mg h க்கு பதிலு r into 1 minus cos theta, right? So அப்ப standard equation வந்துருச்சு. இதை நம்ம simplify பண்ணோம். Common terms என்னென்ன? Mass, right? So mass, mass, mass. மூணுத்துலயும் காமனா இருக்கிறதுனால you can take that out. Remaining. Multiply the equation by 2. அதாவது LCM எடுக்கிறோம். எனக்கு fraction இல்ல. நார்மலாவே, it's annoying to deal with fraction. So முடிஞ்ச அளவுக்கு fraction remove பண்ணிடலாம். So multiply the entire equation by 2. இப்போ என்ன ஆகும்? V naught square is V square plus 2gr into 1 minus cos alpha, right? 2gr into 1 minus cos alpha. இப்போ ஃபைனலா எனக்கு என்ன தேவை? நான் என்ன சொன்னேன்? vertical circular motion நம்ம velocity and tension வச்சு அனலைஸ் பண்ண போறோம். அப்போ எனி random pointல எனக்கு velocity கண்டுபிடிக்கணும், எனி random pointல tension. இந்த ரெண்டு பைபிள்ங்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா மொத்த vertical circular motion அனலைஸ் பண்ணிடலாம், ரைட்? அப்போ v in terms of given data and problemல இருக்கிற variablesல rearrange பண்ணணும், right? So v square is v naught square. இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். minus 2gr into 1 minus cos theta. So இதுதான் velocity in a vertical circular motion at any point. So இது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியும், but it is so simple, right? V square final velocity at any point is equal to initial velocity plus initial velocity minus, ஏன்னா height increase ஆகுதா, minus 2gr into 1 minus cos theta, right? This is first equation. All clear? For next, tension, right? So ஒரு part முடிஞ்சு போச்சு. Energy conservation use பண்ணி நம்ம v square கொண்டு வந்தாச்சு. அடுத்தது நியூட்டன் செகண்ட் லா. So நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி டென்ஷனுக்கான general equation கொண்டு வரும், right? The general equation for tension. So again we'll go for another circle. So இன்னொரு circle போடலாமா? அதே சர்க்கிள்ல எனக்கு அதே இனிஷியல் பாடி இங்க இருக்கு. So let this be the radius r. So இங்க எனக்கு final body, right? So original velocity v naught இங்க இருக்கு, m. இங்க இவனோட velocity இந்த directionல இருக்கும், v, right? Velocity எப்பவுமே tangential இருக்கும். So that is v. இப்போ இவங்கிட்ட இருக்கிற masses என்ன? Sorry, forces mg downwards act ஆகுமா, right? This is theta. Free body diagram கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? Free body diagram. So இந்த மாஸை தூக்கி செப்பரேட்டா வரைஞ்சிட்டு அவன்ல ஆக்ட் ஆகுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஸோ டென்ஷன் இது mg, ரைட்? ஸோ இப்போ இங்க தீட்டான்றதுனால திஸ் ஆங்கிள் will also be theta, ரைட்? அப்போ ரைட், ஓகே, this will also be theta. இது எல்லாமே தீட்டாவா தான் இருக்கும். இப்போ இந்த mg-ய நான் tangential radial resolve பண்ணலாம்ல. Resolving this mg into tangential and radial. So this இதுவும் let me resolve mg cos theta, right? இது mg sin theta, right? mg cos theta and mg sin theta resolve பண்ணியாச்சு. இப்போ இங்க இருக்கிற acceleration will be in this direction, correct? Centripetal acceleration will always be towards the center, right? இப்போ அடுத்தது நியூட்டன் செகண்ட் லா. net force equals mass into acceleration. அவ்வளவுதான். net force is equal to mass into acceleration, right? F net equals mass into acceleration. இங்க net force என்ன? Acceleration is towards the center. அப்போ forces in the direction of center will be positive. Forces opposite to the direction of center
நெகட்டிவ்னு எடுக்கணும். நியூட்டன் செகண்ட் லா ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அது மேக்னிடியூட். இப்ப டைரக்ஷன் எப்படி? நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் ஆக்சலரேஷன் இருக்கும், ரைட்? சோ இங்க t minus mg cos theta equals mv square by r அப்படின்னு வரும், right? So t minus mg cos theta is equal to mv square by r. So Newton's second law ஓட ஈக்குவேஷனை சக்சஸ்ஃபுல்லா எழுதியாச்சு. alright? So நம்ம அனலைஸ் பண்ண போறது velocity as well as radius வச்சு, velocity as well as tension, அது ரெண்டுத்தோட ஈக்குவேஷன் சக்சஸ்ஃபுல்லா கிடைச்சிருச்சு in terms of theta. இப்ப நம்ம அங்க முன்னாடி velocity பார்த்தோம்ல v, இந்த velocityயை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு ஒரு bigger equation கிடைக்கும். சோ இது ரெண்டை தான் பிரைமரியா வச்சு சால்வ் பண்ண போறோம். சப்ஸ்டிடியூட் பண்ணா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போகும். we don't need that, அப்படியே வச்சிடலாம், ரைட்? இப்போ டிஃபரண்ட் பொசிஷன்ஸ். ஸோ அந்த சர்க்குலர் மோஷன்ல 3 டிஃபரண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் நார்மலா பிசிக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம பேசிக்கா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு ஒரு வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு பெண்டுலம் இருக்கு. நான் இனிஷியலா லைட்டா வெலாசிட்டி கொடுத்தா அது எனக்கு ஆசிலேட் ஆகும், ரைட்? ஸோ வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல ஆசிலேஷன் இஸ் பாசிபிள், ரைட்? வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல ஆசிலேஷன் இஸ் பாசிபிள். ரெண்டாவது, நான் கொஞ்சம் வேகமா ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எனக்கு ஒரு பெண்டுலம் இருக்கு, ஐ எம் கிவிங் இட் a bit more, நான் கொஞ்சம் அதிகமா வெலாசிட்டி கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும்? எனக்கு அது ஒரு ஃபுல் சர்க்கிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு ஆசிலேஷன் எனக்கு சான்ஸ் இருக்கு, ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு சான்ஸ் இருக்கு. நோ, திஸ் இஸ் வெரி கிளியர். இப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கேஸ் இருக்கும். என்னன்னா, ஒரு பர்டிகுலர் லிமிட்டை தாண்டினதுக்கு அப்புறம் அது அந்த சர்க்குலர் மோஷன்ல இருந்து வெளியே வந்துடும், ரைட்? இப்போ நார்மலா இந்த பைக் ஸ்டண்ட்ஸ் பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு ரிங் லூப் மாதிரி இருக்கும். அதுல நம்ம வேகமா போனாதான் ஃபுல் சர்க்கிள் அடிச்சுட்டு வர முடியும். இந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, நான் ஹரிசாண்டலா போயிட்டு அந்த லூப்ல ரொட்டேட் பண்ணிட்டு வரணும்னா நான் ஒரு ஃபுல் ஸ்பீட்ல போனாதான் ரொட்டேட் பண்ணிட்டு வர முடியும். என்னோட ஸ்பீடு கம்மியா இருந்ததுன்னா நான் மேல போயிட்டு கீழே விழுந்துருவேனா? ஹேவ் யூ எவர் சீன் தட் சார்ட் ஆஃப் கேம்? இல்ல கேம்ல இல்ல வீடியோல எங்கேயாவது பார்த்திருப்பீங்க, ரைட்? ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல ஃபுல் ஸ்பீட்ல போனாதான் நான் சுத்தி வர முடியும். ஸ்பீடு கம்மியா இருந்ததுன்னா நான் மேல போயிட்டு ஐ வில் ஃபால் டவுன், ரைட்? So that is third case. So first case oscillation possible. ரெண்டாவது டெக்னிக்கலா இப்ப நான் சொன்னேன்னா அது என்ன சிச்சுவேஷன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன். ஹரிசான்டல், அதாவது கீழே இருந்து மேல போயிட்டு 90 டிகிரி தாண்டி மேல போனதுக்கு அப்புறம் அதால அந்த சர்க்குலர் மோஷனை சஸ்டைன் பண்ண முடியாது. நான் அந்த பாடிக்கு போதுமான வெலாசிட்டி கொடுக்கல. சோ எனக்கு மேல போனதுக்கு அப்புறம் அது ஒரு ப்ரொஜெக்டைலுக்கு போயிடும். ஒரு சர்க்குலர் மோஷன்ல இருந்து ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனா மாறி கீழே விழுந்துரும். No, that is one case. Third case, yes, full circular motion. நான் full speed கொடுத்தேன்னா full circular motion, right? இந்த 3 கேசஸ்க்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ once again, first basic vertical circular motion, so full circle பார்த்துடலாம். இப்போ ஒரு full circle அப்படின்னா எனக்கு அந்த பாடி டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போற வரைக்கும் அதோட டென்ஷன் 0 ஆகக்கூடாது, ரைட்? டென்ஷன் ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான், டென்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் தான் அந்த பாடியை சர்க்குலர் மோஷன்ல பிடிச்சி வச்சிருக்கு. புரியுதா? அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னா அது சர்க்குலர் மோஷன்ல இருக்காது. சர்க்குலர் மோஷன் அப்படின்னால we need a centripetal force. அப்போ இந்த கேஸ்ல நான் ஒரு பெண்டுலம் பாபுக்கு வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் கொடுக்க ட்ரை பண்றேன். அப்போ அங்க tension is the only thing, no, that can keep the body in the vertical circular motion. கரெக்ட்டா? centripetal force, ஜெனரலா சொல்ல போனா centripetal force தான் ஒரு பாடியை சர்க்குலர் மோஷன்ல வச்சிருக்கும். இப்போ centripetal force can be any other force. so இந்த இடத்துல tension. அப்ப எனக்கு tension டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போற வரைக்கும் 0 ஆகக்கூடாது. அதுக்கு போனதுக்கு அப்புறம் let's say if it reaches the top most point, அந்த பாயிண்ட்ல மொமெண்டரியா 0 ஆகலாம், ரைட்? ஓவராலா சொல்ல போனா டென்ஷன் 0வே ஆகக்கூடாது. டென்ஷன் கேன் நெவர் பிகம் 0. வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல நெவர் பிகம் 0. அப்படியே எனக்கு ஃபுல் சர்க்குலர் மோஷன் வேணும்னா டென்ஷன் 0 ஆகக்கூடாது. ஒருவேளை 0 ஆகணும், ஆனாலும் எனக்கு வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் வேணும்னா அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போனா போதுப்பா, டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு நீ 0 ஆயிக்கோ, அவ்வளவுதான். எனக்கு தேவை வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் நடக்கணும், ஒரு ஃபுல் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் நடக்கணும். சோ டென்ஷன் should be greater than or equal to 0 at the topmost point. அதிகமா இருந்தா ஃபைன், வேகமா மோஷன் நடக்கும். சோ நம்ம இங்க என்ன பண்றோம்? மினிமம் கண்டிஷன் பார்க்கிறோம். மினிமம் கண்டிஷன்னா நான் கீழே மினிமம் எவ்வளவு ஸ்பீட் கொடுத்தா என்னோட பாடி ஒரு ஃபுல் சர்க்கிள் பண்ணிட்டு வரும், தட்ஸ் இட். அதுதான் எனக்கு தேவை, ரைட்? நான் கீழே மினிமம் எவ்வளோ வெலாசிட்டி கொடுத்தா எனக்கு ஃபுல் சர்க்கிள் போகும். அதை விட அதிகமா எவ்வளவு கொடுத்தாலும் போகும், நமக்கு தெரியும்.
அந்த கேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கீழே மினிமம் எந்த ஸ்பீட்ல ஏறினா ஃபுல் சர்க்கிள் அடிச்சுட்டு கீழே வருவேன். அதை விட கம்மியான ஸ்பீட்ல நான் அந்த சர்க்கிள்குள்ளர போனேன்னா I'll fall down. Right? So இப்போ we are going to look into that minimum condition. So first case என்னன்னா full circle, vertical circle. Circle, right? So full vertical circle. அதுக்கு condition என்னன்னா tension should be greater than or equal to 0 at the topmost point. So இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே பிசிக்ஸ்ல ஒரு ஃபார்முலாவோட சேர்ந்து அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா தான் அட்வான்ஸ்ல கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். வெறும் பிளைண்ட் ஃபார்முலா will not help you. So இங்க tension should be greater than or equal to 0. What is the meaning for that? எனக்கு டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல டென்ஷன் 0வா இருக்கலாம், இல்ல அதை விட கிரேட்டரா இருக்கணும் if I want a full circle motion. Right? So அப்ப டென்ஷனோட ஈக்குவேஷன் என்ன இங்க பார்த்தோமா? T minus mg cos theta is equal to mv square by r. So topmost point la, what is theta? Theta equals 180 degree. Correct? Topmost point la theta 180 degree. So na in the condition la substitute பண்ணிக்கலாம். T minus mg cos 180 degree equals mv square. இது வந்து velocity at the topmost point by r. And the topmost point la இருக்கிற velocity. Right? T minus mg cos theta is equal to, இப்போ எனக்கு T என்ன வரும்? mg cos 180. Cos 180 answer என்ன பசங்களா? Can you tell me what is cos 180? What is cos 180? Cos 180 value என்ன ஞாபகம் இருக்கா? Cos 0, cos 90, cos 180. Yes, minus 1. So, mg cos 180 plus mv top square by r அப்படின்னு வருமா? But இங்க cos 180 minus போட்டுப்போம். So, tension எனக்கு 0 அப்படின்னு வரணுமா? So, 0 equals minus mg plus mv square by r. Right? So cos 180 is minus 1. So mvt square by r is equal to minus mg. So then rearrange panna mg is equal to mvt square by r, m cancel ஆயிடும். So v top is equal to root of rg. Right? Simple. எனக்கு topmost pointல velocity should be square root of rg. So இந்த condition satisfy ஆச்சுன்னா எனக்கு vertical circular motion possible. நான் bare minimum கீழே விழாம என்னால vertical circular motion முடிச்சிட்டு வர முடியும். So bottom most pointல இருந்து top most pointக்கு ஒரு body போகுது. Top most pointல root rg satisfy ஆச்சுன்னா it can complete a vertical circular motion. Right? இப்போ அடுத்து எனக்கு top most pointல root rg வேணும்னா bottomல நான் எவ்வளவு velocity கொடுக்கணும்? Right? இனிஷியலா கீழே நான் எவ்வளவு velocity கொடுத்தா எனக்கு டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல ரூட் ஆர்ஜி வரும். ஸோ அதுதான் நமக்கு இங்க தேவையான கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஸோ த கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஃபார் அ வெர்டிகல் சர்க்குலர் மோஷன், பாட்டம்ல என்ன velocity கொடுக்கணும்? அதுக்கு வில் யூஸ் த velocity equation. Velocity equation என்ன? v square is v naught square minus 2gr 1 minus cos theta. இதை தூக்கி அப்படியே இங்க ரிட்டர்ன் எழுதணும். Right? So v square is v naught square minus 2gr into 1 minus cos theta. Right? In the v, this is v top அப்படின்னு வச்சுப்போம். அப்ப எனக்கு v top value எவ்வளோ? root gr. Right? v top is root gr. எனக்கு theta equals 180 degree. அப்போ gr equals v naught square minus 2gr into 1 minus of minus 1. So v naught square minus of 1. What will I get? 1 minus of minus 1 is 2. So 2 into 2, 4gr. gr. So 5gr equals v naught square. So finally, I can say v naught is equal to root 5gr. So இதுதான் எனக்கு தேவையான கண்டிஷன். நல்லா பாத்தீங்கன்னா we don't have the element of mass. So
ஒரு பாடி வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை கண்டினியூ பண்ணி முடிக்கிறதுக்கு நமக்கு மாஸ் பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. அந்த பாட்டம் மோஸ்ட் பொசிஷன்ல அந்த பாடிக்கு வெலாசிட்டி √5gr அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு அந்த பாப் will completely undergo a full vertical circular motion. ரைட்? கிளியர் தானே? ஸோ பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல no இங்க தீட்டா 0 கிடையாது. இங்க நான் என்ன சப்ஸ்டிடியூட் பண்றேன்னா Vt ஓட வேல்யூ இங்க. So when theta is equal to 180, என்னோட டாப் மோஸ்ட் வெலாசிட்டி becomes zr. That is the condition. இங்க நம்ம பாட்டம் பாயிண்ட்க்கு என்ன வெலாசிட்டி இருக்கணும்ன்றத கண்டுபிடிக்கிறோம். So when theta equals 180 degree, top most velocity is equal to √gr. Right? அதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு V0 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? √5gr. V0 என்ன? பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி. Right? That's it. So first case clear. Done. So vertical circular motion. இத பேஸ் பண்ணி தான் மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். இன்டைரக்டா இந்த கண்டிஷனை யூ ஹேவ் டு மெமரைஸ். ஒரு ஸ்ட்ரிங் மாஸ் சிஸ்டம்க்கு ஒரு கம்ப்ளீட் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் வெலாசிட்டி எவ்வளவு கொடுக்கணும்? √5gr. and it depends only on the radius. It is independent of mass. உங்களுக்கு क्वेश्चन இப்படி கூட வரும். ஒரு 5 kg mass and ஒரு 10 kg mass இருக்கு. இதோட ரேடியஸ் let's say 1 meter. அதோட ரேடியஸ் 1 meter. இப்போ நான் எவ்வளவு வெலாசிட்டி கொடுத்தா what will be the velocities for the two bodies அப்படின்னு வரும். I mean ratio of the velocity, something like that. அப்போ அதோட ரெண்டு வெலாசிட்டியுமே சேம். ஏன்னா மாஸ்ங்கிறது நமக்கு எங்கே கணக்கிலே வரல. இட் இஸ் ஜஸ்ட் ரேடியஸ். அது எவ்வளோ சென்டர்ல இருந்து அது எவ்வளோ தூரம் இருக்கு. ஒன்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஓவர். ரெண்டாவது நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஆசிலேஷன். ரைட்? எனக்கு இப்போ ஃபுல் சர்க்குலர் மோஷன் கண்டிஷன் பார்த்தாச்சா? த செகண்ட் திங் இஸ் ஆசிலேஷன். ரைட்? ஆசிலேஷன். ஆசிலேஷன் எப்ப நடக்கும்? நம்ம பிசிக்கலா பார்க்கலாம். எனக்கு ஒரு பெண்டுலம் இருக்கு. ரைட்? சோ இத நான் ஜென்டலா தட்டி விட்டேன்னா எனக்கு இது ஆசிலேட் ஆகுமா? ரைட்? இட் will undergo an oscillation like this. இப்போ what is the limit? எது வரைக்கும் போனா அது ஆசிலேஷன்ல இருக்கும். மேக்ஸிமம் எது வரைக்கும் கொண்டு போனா அது ஆசிலேஷன்ல இருக்கும். ரைட்? we'll have to look into that. இப்போ இங்க இருந்து கொஞ்சோண்டு வெலாசிட்டி கொடுக்கும்போது ஆசிலேட் ஆகுது. ஆல்ரைட். நெக்ஸ்ட் a bit more velocity. இன்னும் அடுத்த ஸ்டெப் போறேன். அதிகமா. ரைட்? இது வரைக்கும் போகுது. மேக்ஸிமம் எது வரைக்கும் என்னால கொண்டு போக முடியும்? ஆசிலேஷனுக்காக மேக்ஸிமம் எது வரைக்கும் என்னால கொண்டு போக முடியும்? டு திஸ் பாயிண்ட், ஹரிசான்டல் பாயிண்ட். ரைட்? ஹரிசான்டல் பாயிண்ட் வரைக்கும் என்னால ஆசிலேஷனை கொண்டு போக முடியும். அதுக்கு மேல போனா என்ன ஆகும்? திங்க் அபவுட் இட். ஏதோ ஒரு சிச்சுவேஷன் திங்க் பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சம் வெலாசிட்டி கொடுக்குறேன். அந்த பாடி இங்க போயிட்டு அதோட வெலாசிட்டி 0 ஆயிடுது. அப்ப என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து மேல போயிட்டு அதோட வெலாசிட்டி 0 ஆகுது. அப்ப வாட் will happen? இங்க இருந்து நேரா கீழே விழுந்து இப்படி ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். ரைட்? இந்த இடத்துல வெலாசிட்டி 0 ஆகுது. ரைட்? அப்ப நேரா கீழே விழுந்து இப்படி திருப்பி வருமா? இங்க இருந்து இது வரைக்கும் போயிட்டு வெலாசிட்டி 0 ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்ப கீழே விழுந்து இப்படி வரும் ரிட்டர்ன். ரைட்? அப்ப நான் மேக்ஸிமம் it will fall down, it will come down. இப்ப நான் அந்த பாடி அந்த உழுகிறதெல்லாம் எனக்கு வேணாம். தட்ஸ் நாட் an oscillatory motionல. எனக்கு அது பக்கா ஆசிலேஷன்ல இருக்கணும்னா தீட்டா ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து மேக்ஸிமம் 90 டிகிரி போகணும். கரெக்டா? எனக்கு ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து மேக்ஸிமம் 90 டிகிரி கொண்டு போகணும் தீட்டா. ரைட்? அப்ப 90 டிகிரி போயிட்டு அங்க 0 ஆயிக்கலாம்ப்பா. வெலாசிட்டி 0 எங்க தெரியுமா நடக்கணும்? அதிகபட்சமா 90 டிகிரில வெலாசிட்டி 0 வந்ததுன்னா நான் ஒரு பாடிக்கு இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்குறேன். மேல போக போக வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அது 90 டிகிரில 0 அப்படின்னு வருது. அப்ப எனக்கு ஆசிலேஷன்ல இருக்கும். அதை விட கம்மியா இருந்தாலும் ஆசிலேஷன்ல இருக்கும். அதை தாண்டி போக கூடாது. கரெக்ட்? சோ எனக்கு வெலாசிட்டி 90 டிகிரில 0 இருக்கணும். ரைட்? அதை தாண்டி போகாம இருந்ததுன்னா எனக்கு அந்த பாடி will be in an oscillatory position. சோ லாஜிக் புரியுதா? இங்க கண்டிஷன் புரியுதா? சோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி ஆசிலேஷனுக்கான ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணலாம். ரைட்? சோ இங்க கண்டிஷன் என்ன? velocity can become 0 at theta equals 90 degree. So theta 90 degree la yan velocity can become 0. இப்ப velocity equation என்ன? ஞாபகம் இருக்கா? v square is v0 square minus 2gr into 1 minus cos theta. minus 2gr into 1 minus cos theta. cos 90 value. பசங்களா cos 90 1 தானே? கரெக்டா? cos 90 is 1, right?
right? Yes or no? Right. Right. Okay, good. So 0 equals v0 square minus 2gr into, yeah, right, good. பரவாயில்ல, தெளிவா தான் இருக்கிறீங்க. So 2gr into cos 90 is 0. So cos is a decreasing function. So cos 90 is 0, right? So substitute பண்ணலாமா? So rearrange பண்ணா v0 square is equal to 2gr. So v0 is root of gr. So இதுதான் எனக்கு ஆசிலேஷனுக்கான கண்டிஷன். நான் v0 root 2gr கொடுத்தேன்னா எனக்கு 90 டிகிரி வரைக்கும் போயிட்டு அது ஆசிலேட்டரி மோஷன்ல இருக்கும். root 2gr ஓட கம்மியா கொடுத்தா என்ன ஆகும்? It will oscillate. But 90 டிகிரி வரையும் போவாது. அதை விட கம்மியான ஒரு ஆம்ப்ளிடியூட்ல ஆசிலேட் ஆயிட்டு இருக்கும். All right, clear? So root 5gr for full vertical circular motion, root 2gr for oscillation, right? So root 2gr விட குறைச்சா எனக்கு அது கொஞ்சோண்டு ஆசிலேட் ஆகும். It depends. நான் எவ்வளவு கொடுக்கறேனோ root 1gr, root 0.5gr, root 1.5gr இந்த எல்லா வேல்யூக்கும் எனக்கு ஆசிலேட் ஆகும். ரைட்டா? இப்போ மூணாவது கேஸ். அது மேல போயிட்டு அப்படியே ப்ரொஜெக்டைலுக்கு போறது. மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட். அட்வான்ஸ்லாம் இதுல இருந்து क्वेश्चन வரும் உங்களுக்கு. ஒரு சர்டன் வெலாசிட்டி கொடுக்குறோம்ப்பா. 90 டிகிரி தாண்டி போயிடுச்சு. அந்த ஆங்கிளும் கொடுத்துருவாங்க. அந்த ஆங்கிளுக்கு அப்புறம் அது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கா மாறுது அப்படின்னு. அது எப்படி மாறும்? எப்படி ஒரு சர்க்குலர் மோஷன்ல இருந்து அது ப்ரொஜெக்டைலுக்கு போகும்? திங்க். ஓகே, 2 மிஸ் பண்ணிட்டேனா? ரைட். கேர்லெஸ் மிஸ்டேக். ரைட். ஓகே, அது எப்படி மாறும் அப்படின்னா சிம்பிள். அந்த பாடிக்கு டென்ஷன் 0 ஆயிடும், ஆனா வெலாசிட்டி மீதி இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம இந்த கீழே விழுந்துரும்னு சொன்னோம்ல, அங்க என்ன நடக்குது? வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு. அதனால ஆஸ் a ரிசல்ட் அது கீழே விழுது. ஒருவேளை எனக்கு வெலாசிட்டி 0 ஆகல, ஆனா டென்ஷன் 0 ஆயிடுச்சு. ரைட்? திங்க் அபவுட் இட். நம்ம சொன்னோமா, நான் இனிஷியலா ஒரு வெலாசிட்டி கீழே கொடுத்துருக்கிறேன், ஆனா that velocity is not enough to complete the vertical circular motion. ரைட்? அப்ப எனக்கு என்ன நடக்குது? டென்ஷன் 0 ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரிங்கால அந்த ஸ்ட்ரிங்கால டென்ஸ்டா இருக்க முடியல. the string வந்து ஸ்லாக் ஆயிடுச்சு. அப்போ அதுல மிச்சம் மீதி வெலாசிட்டி மட்டும் இருக்குல்ல. Because of that velocity, it will enter into a projectile motion. Right? அப்ப அந்த ப்ரொஜெக்ட் கேஸ் 3 இந்த பாருங்க, projectile motion. Right? projectile motion எப்படி நடக்கும்? சிம்பிள். நான் இங்க அதுக்கு ஒரு வெலாசிட்டி கொடுக்கிறேன். சோ இங்க இருந்து இது வரைக்கும் அது சர்க்குலர் மோஷன்ல தான் இருக்கும். ரைட்? இங்க இருந்து மேல போற வரைக்கும் சர்க்குலர் மோஷன்ல தான் இருக்கும். இந்த பாயிண்ட்ல டென்ஷன் will become 0. Right? But velocity non-zero தான் இருக்கும். Velocity will not be equal to 0. Tension 0 ஆயிடும், velocity non-zero இருக்கும். Right? அப்ப என்ன நடக்கும்? No circular motion. It enters a projectile motion. அப்ப அங்க என்ன அதோட மோஷன் எப்படி இருக்கும்னா, right? So normal projectile motion பார்த்திருக்கோம் இல்லையா? அப்படி போயிட்டு கீழே வந்து விழும். So மேல இருந்து அப்படியே projectile motionல இது. Right? projectile motion அப்படி போயிட்டு கீழே வந்து விழும். projectile motion, right? இங்க இருக்கிற velocity is v, non zero velocity. ஓகே, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதால போயிருக்க முடியும், ஆனா டென்ஷன் 0 ஆயிடுச்சு, அதனால அது மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த வெலாசிட்டிய வேஸ்ட் பண்ணாம அவனை ஃபுல் சர்க்கிளுக்கு கொண்டு போக முடியுமா? எஸ், அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன? இப்ப டென்ஷனுக்கு பதிலு, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்குக்கு பதிலு நான் அங்க ஒரு ராடை தூக்கி போடுறேன். என்ன ஆகும் பாருங்க, நான் இந்த ஸ்ட்ரிங் கைத்தை எடுத்துட்டு நான் அதுல ஒரு கம்பி நட்டு வைக்கிறேன். பெண்டுலமே தான். பெண்டுலம்ல கயிறுக்கு பதிலு நான் அதுல ஒரு கம்பி நட்டு வச்சிருக்கேன். ரைட்? அப்ப என்ன ஆகும்? எனக்கு மேல இந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் டென்ஷன் 0 ஆனாலும் கவலை இல்லைல்ல, ஏன்னா அந்த கம்பி தாங்கி புடிஞ்சிரும்ல. ஒரு கயிறை கட்டி இருந்தா அந்த கயிறு வந்து இழுத்துக்கிட்டே போகணும். ரைட்? கயித்துல டென்ஷன் போயிடுச்சு. இப்ப அதுக்கு பதில் நான் ஒரு கம்பி நட்டு வச்சிருக்கேன். ரைட்? அப்ப அதால நார்மல் ஃபோர்ஸ் கொடுத்து அவனை நிறுத்த முடியும் தானே? கீழே விழாம ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு போகாம he can use the normal force. இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங் வச்சேன்னா எனக்கு ஸ்லாக் ஆயிடுச்சு. நான் இதே ஒரு ராடை வச்சிடுறேங்க. ராடை வச்சு பெண்டுலம் அட்டாச் பண்றேன். அப்போ the rod will prevent the ball from falling down. டென்ஷன் ஸ்லாக் ஆனாலும் அந்த ராட் அந்த பாலை கீழே விடாம அந்த வெலாசிட்டியை வேஸ்ட் பண்ணாம he will try to take it to the top. ரைட்? இப்போ எனக்கு வெலாசிட்டி அப்ப எங்க தான் 0 ஆகணும்?
டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல போனதுக்கு அப்புறம் வெலாசிட்டி 0 ஆயிக்கலாம்ப்பா. ரைட்? ஃபுல் சர்க்குலர் மோஷனுக்கு நம்ம ரெண்டு பாராமீட்டர்ஸ் தான் பார்க்கிறோம், வெலாசிட்டி அண்ட் டென்ஷன். டென்ஷன் 0வா இருக்கிற கண்டிஷனுக்கு √5gr வந்தது டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல டென்ஷன் 0 கண்டிஷன் போடும்போது. இப்ப டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல எனக்கு வெலாசிட்டி 0 வரணும். Now think about it. டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 வரணும். So velocity equationல டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல 0 போடுவோமா? Here v at the top should be equal to 0. Right? What is the meaning? Theta equals 180 degree. Right? அப்போ vt square is equal to v0 square minus 2gr into 1 minus cos theta. Right? 0 equals v0 square minus 2gr into 1 minus 1. Other cos 180 is minus 1. So solve panna, you will get 4gr is equal to v0 square, which implies v0 is equal to root of 4gr. இப்போ இது என்ன root of 4gr னா என்ன யோசிச்சு பாருங்க. நான் எதுக்கு இப்ப இதை நான் டிரைவ் பண்ணேன்? ஒரு full vertical circular motionக்கு root 4gr is enough. போதும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானே தான் சொன்னேன், √5gr இருந்தால்தான் எனக்கு ஒரு full circular motion கிடைக்கும், vertical circular motion. ஆனால் full √4gr இருந்தால் கூட என்னால ஒரு vertical circular motion சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும். நம்ம என்ன, அந்த பாலுக்கு டென்ஷன் 0 ஆனாலும் அவனை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வைக்கணும். அந்த ஏதாவது ஒண்ணுனா நம்ம எப்படி வைக்கலாம் யோசிச்சு பாருங்க. ஒரு டியூப் எடுத்துப்போமா, ஒரு டியூப்ல நான் ரிங் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். ரைட்? நார்மலா தண்ணி போகும்ல டியூப், பிவிசி டியூப். அந்த பிவிசி டியூப் எடுத்துட்டு நான் ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள அந்த கோலி குண்டு ஒண்ணு உள்ள போட்டு வச்சுப்போம். அதை நான் தட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலா நான் அவனுக்கு √4gr கொடுத்தாலே அவன் ஒரு ஃபுல் சர்க்கிள் பண்ணிட்டு வந்துருவான். ஏன்னா இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல போகும்போது அவனுக்கு டென்ஷன் 0 ஆகும். ஆனால் அந்த டியூபோட சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு நார்மல் இருக்குமா, அந்த நார்மல் அவனை மேல தூக்கிட்டு போயிடும். ரைட்? So this is one possibility. √5gr எதுக்கு? நான் ஒரு கைத்தை கட்டி தூக்கிட்டு போறேன். அதே கோலி குண்டை நான் ஒரு கயிறுல கட்டியிருக்கேன். அப்ப அந்த கைத்துல கட்டி விட்டு அவனுக்கு நான் வெலாசிட்டி கொடுத்து ஃபுல் சர்க்கிள் கொண்டு வரணும்னா √5gr கொடுத்தாதான் முடியும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஆல்ரைட்? சோ டிஃபரன்ஸ் புரியுதா? சோ எனக்கு ஸ்லாக் ஆகுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, எனக்கு கீழே சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்னா √5gr தான் ஒரே வழி. சப்போர்ட் பண்றதுக்கு யாராவது இருக்காங்கப்பா, அதுக்கு √4gr இருந்தா போதும், ஃபுல் சர்க்குலர் மோஷன். ஆல் கிளியர்? டிஃபரன்ஸ் புரிஞ்சது இல்ல? சோ இப்ப நம்ம 3 வேல்யூஸ் ஆஃப் v பார்த்திருக்கோம். √5gr, √4gr, √2gr. ரைட்? சோ சம்மரைஸ் பண்ணிடலாமா? சோ vertical circular motion completely over. That's it, completely over. So first எனக்கு no support அப்படின்னு வச்சுக்கலாம். If there is no support, v0 என்ன? √5gr. √5gr சப்போர்ட்டே இல்ல அப்படின்னா √5gr. எக்ஸாம்பிள்ஸ் சப்போர்ட் இல்லாம எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா, அதாவது சப்போர்ட்னா என்ன அர்த்தம்? இன்சைட்ல இருந்து அவனை வெளியே வைக்கிறதுக்கான சப்போர்ட், உள்ளுக்குள்ளர்ல இருந்து அவன் கீழே விழாம தாங்கி பிடிக்கிறதுக்கான சப்போர்ட். இப்போ சப்போர்ட் இல்லாம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்ம? ஒரு ஸ்ட்ரிங், இன்னொன்னு இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் a ring. இந்த பைக் ஸ்டண்ட்னா அந்த ஆரம்பத்துல சொன்னோம்ல, காரோட எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, பைக் ஸ்டண்ட், வெர்டிகல் சர்க்குலர் லூப் அடிக்க, இந்த ரெட் புல்லோட வீடியோஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வெர்டிகலா லூப் அடிச்சிட்டு இருப்பாங்க, பைக் வச்சு கார் வச்சிடலாம். சோ அந்த கேசஸ்ல அப்படி வெர்டிகலா போகும்போது தாங்கி பிடிக்கிறதுக்கு சப்போர்ட் எதுவும் இல்லைன்னா, so we have to use √5gr. so bottom most velocity √5gr இருந்தா மட்டும்தான் சப்போர்ட் இல்லாம வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் பண்ண முடியும். இப்ப சப்போஸ் எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ v0 is equal to √4gr. எக்ஸாம்பிள் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா எனக்கு எக்ஸாம்பிள் என்ன? ராட். ஸ்ட்ரிங்குக்கு பதிலா I am using a rigid rod. இல்லனா ஒரு சர்க்குலர் டியூப். சோ அவனை கீழே விடாம தாங்கி பிடிக்கிறதுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா yes, this is it. சோ அது இல்லாம நெக்ஸ்ட் ஆசிலேஷன்.
ஆசிலேஷனுக்கு எனக்கு V0 வந்து மேக்ஸிமமா எவ்வளவு இருக்கணும்? √2gr. So maximum V0 should be less than or equal to √2gr. இதை விட கம்மியா இருந்ததுன்னா it will oscillate. இல்ல at least it should be equal to this. That's it. இப்போ எனக்கு projectile motionக்கு நல்லா பாருங்க, ப்ரொஜெக்டைலுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா ப்ரொஜெக்டைல் எல்லாம் பாசிபிளே கிடையாது. மேல போயிட்டு திருப்பி கீழே தான் வரும். இந்த இடத்துல மட்டும்தான், சப்போர்ட் இல்லாத இடத்துல தான் எனக்கு ப்ரொஜெக்டைல் பாசிபிள். கரெக்டா? அப்ப அங்க வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? √2gr அதை விட பெருசா இருக்கணும் V0, பட் √5gr விட கம்மியா இருக்கணும். ஒரு ஃபுல் சர்க்கிளை விட கம்மியா இருக்கணும், ஆசிலேஷனை விட அதிகமா இருக்கணும். இருந்ததுன்னா எனக்கு ப்ரொஜெக்டைல் மோஷனுக்குள்ள போகும். ஆல் கிளியர்? So vertical circular motion done and dusted. அவ்வளவுதான். இப்போ ப்ராப்ளம்ஸ் போலாமா? ரெடி ஃபார் தி ப்ராப்ளம்ஸ்? கம் ஆன் பசங்களா, ப்ராப்ளம்ஸ்க்கு ரெடியா? We'll solve some questions. First question. Yes, come on. Question நம்ம போடாம physics எப்பவுமே கம்ப்ளீட்டே ஆகாது. Start. First question. A stone of mass 900 grams is tied to a string and moved in a vertical circle of radius 1 meter, making 10 rpm. So basic situation, basic problem. ஒரு string அதுல ஒரு மாஸ் கட்டியிருக்காங்க. அதோட mass is 900 grams. Done. அதோட that's moving in a vertical circle. அந்த mass is 900 grams. அது ஒரு vertical circle-ல மூவ் ஆயிட்டு இருக்கு. Right? And அதோட velocity 10 rpm. Angular velocity is 10 rpm. Right? That is also given. But the tension in the string when the stone is at the lowest point. So வெறும் tension மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்கணும் when the stone is at the lowest point. இப்போ இந்த மாதிரி ஒரு question வந்ததுன்னா step 1 எப்பவுமே என்ன பண்ணணும்? இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். Step 2 என்ன கேட்டிருக்காங்க? What's the demand of the question? அதை எடுத்து எழுதணும். அதை பார்த்தாலே you will get a clear idea. Right? So first step 1, mass of the stone. என்ன? And always go for SI, kilogram. So mass oda SI unit kilograms, right? Radius 1 meter. இது சின்ன புள்ளத்தனமா தான் இருக்கும், என்ன சார் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு இருக்கிறது அப்படின்னு. பட் ட்ரஸ்ட் மீ, இட் இஸ் வர்த் இட். 10 rpm. So rpm நான் radians per second மாத்தணுமா? So 10 into 2 pi by 60. Right? 10 into 2 pi by 60. So solve பண்ணா I'll have pi by 3. SI unit of omega. Can you tell me the SI unit of omega? Right. Radians per second. Correct? If a tension of the string when the stone is at the lowest point. Yes, Gokul, Sendil, radians per second. Perfect. இப்போ free body diagram. Bottom most point la free body diagram வரைஞ்சிருமா? So tension இந்த directionல இருக்கும், இவனுக்கு mg downwardsல இருக்கும். Right? mg downwardsல இருக்கும், tension இந்த directionல இருக்கும். இது ஒரு circular motion அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவனோட velocity right sideல இருக்கும், v. So tension up, mg down, velocity tangential இருக்கு. Done. இப்போ acceleration இந்த directionல இருக்கும் பாருங்க, towards the center. It's a vertical circular motion. அப்ப அதுல ஒரு centripetal force இருக்கணும். Net acceleration on the centripetal, centripetal acceleration towards the center. So what is the centripetal acceleration? V square by R use பண்ணுவோம், but இங்க omega இருக்கு. Let's go for omega terms. R omega square, right? So R omega square, right? So அப்ப Newton's second law, right? Just Newton's second law. A net force is equal to mass into acceleration. So go for Newton's second law. So tension minus mg equals mr omega square. Tension minus mg is mr omega square. That's it. T is equal to mg plus mr omega square. So எல்லாத்தையும் substitute பண்ணலாமா? மாஸ் என்ன? எனக்கு இங்க ரெண்டு முட்டை காலி, மீதி 9/10 into g 9.8 எடுத்துக்கோங்க. நான் அவங்களே சொல்லியிருக்காங்க, நம்ம 10 போட்டுறக்கூடாது. கொஸ்டின்ல எதுவும் கொடுக்கல, ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரவுண்ட் ஃபிகரா இருந்தா 10 எடுத்துக்கலாம். கொஸ்டின்ஸ்லயும் தெளிவா 9.8 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் லைக் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9.8. So 9.8 தான் எடுக்கணும். Please don't go for 10. Right? So into 9.8 plus mass 9/10 into R1 into omega square.
So pi square by 3 அப்படின்னு வருமா? This is omega. நான் omega square எழுதிக்கிறேன். Omega square is equal to pi square by 9. Right? அப்ப இங்க omega square 9.8 அப்படின்னு எடுத்துக்கோங்க. We can do that. Omega square 10 and 9.8 ன்னு எடுத்துக்கலாம். Totally fine. So எடுத்துடலாமா இங்க? 9.8 by 9. வருமா? Omega is 9.8 by 9. Solve பண்ணலாம். That's it. 9 by 10 into இதை solve பண்ணி முடிச்சீங்கன்னா tell me what's the answer? Yes. So இதை simplify பண்ணி முடிச்சா your answer will be option C, 9.8 Newton. That is the tension. Right? Problem easy-ஆ கஷ்டமா? Easy-ஆ இருந்ததுன்னா we can ramp up the difficulty. அடுத்த level போலாமா? Come on. Right. Okay. Next question. இது easy question. Easy-ஆ? Okay. Let's see. இதை crack பண்றீங்களான்னு பார்ப்போம். Come on, come on, come on. A bob of mass m is suspended at a point O by a light string length, blah, 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 same stuff. Perform vertical circular motion. Initially, by applying a horizontal velocity V0. So, கீழே V0 ன்னு ஒரு velocity கொடுக்கிறோம். The string becomes slack when the bob reaches the point D. So, string becomes slack when the bob reaches point D. Meaning என்ன? Tension becomes zero at the topmost point. அப்போ critical condition use பண்ணுமா? Now, what's the critical condition? Critical condition என்ன? யோசிச்சு பாருங்க. Tension topmost pointல zero ஆகணும். அப்போ critical condition என்ன? Think. Velocity, bottommost pointல what should be the velocity? Come on. Bottommost pointல velocity என்ன இருக்கணும்? Simple. V at the bottom should be root of 5GL. Yes, V is equal to root of 5GR. இங்க they have given it in terms of L இல்ல. So length becomes the radius. அதனால நம்ம L யூஸ் பண்ணிக்கலாம். Still R கூட யூஸ் பண்ணிக்கலாம். Not an issue. Right? இப்போ எனக்கு ratio of kinetic energy வேணும்பா. So kinetic energy at B to C. So KB by KC half mVb square by half mVc square. இங்க half m and half m எனக்கு cancel ஆயிடும். Vb square, Vc square அது ரெண்டு தான் எனக்கு வேணும். So ரெண்டுத்துக்கான ஃபார்முலா என்ன? V0 square minus இதை நான் not போட்டுக்கிறேன். தேவையில்லாம கன்ஃபியூஷன் வரும். V0 minus 2GL into 1 minus cos 60 degree. இங்க V0 square minus 2GL into 1 minus cos. What is the angle? Angle எப்பவுமே bottomல இருந்து calculate பண்ணணுமா? So 120 degree. Topல இருந்து 60, so bottomல இருந்து it is 120 degrees. Right. That's it. So V0 square 5GL வருமா? So இங்க எல்லாத்தையும் substitute பண்ணி solve பண்ணுங்க. That's all. You'll get the solution. No, Vikrant, இங்க slack-க்கு we cannot use root 4GR. ஏன்னா root 4GR எப்பவுமே ஒரு rigid point இருந்தால் மட்டும்தான் root 4GR யூஸ் பண்ண முடியும். இங்க they have clearly said a light string. நான் சொன்னேனா string-ஆல pushing support கொடுக்க முடியாது. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? Push and pull நமக்கு ரெண்டு தெரியும்ல. So எந்தெந்த பாடி எல்லாம் push support கொடுக்க முடியுதோ அந்த பாடிஸ்க்கு நம்ம root 4GR யூஸ் பண்ணிக்கலாம். Push கொடுக்க முடியாத பாடிஸ்க்கு நம்ம root 5GR தான் கொடுக்கணும். Right? So இங்க cos 60 is 1 by 2, right? So 5GL minus இங்க 1 by 2, so 1 minus 1 by 2 is 1 by 2, 2 cancel ஆயிடும். 1GL divided by 5GL minus இங்க cos 120 is minus 1 by 2 வரும். So 3 by 2, so 5 minus 3, 3GL அப்படின்னு வரும். Right? So answer is 4GL by 2GL. So 4 by 2, 2 அப்படின்னு வந்து நிக்கும் answer. So option C. Right? All clear? Okay, next question. இதுவும் ஈஸியா தான் இருக்கு. Let's do some question. Good question. ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் சொல்லலாம். ஒரே ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷன் எழுதி அடுத்த ஸ்டெப்ல இதுக்கு ஆன்சர் சொல்லலாம். யோசிங்க.
shows a loop track of radius r. So இது ஒரு circular loop. அதாவது இங்க இருந்து இந்த பாடி அப்படியே சர்க்கிட் வந்து சர்க்குலர் லூப்குள்ள போயிட்டு ஒரு ஃபுல் சுத்தி சுத்தி கீழ வரணும். That's the idea. So shows a loop track of radius r. A box starts sliding from a platform at a distance h above the loop. So loop ஓட மண்டையில இருந்து h என்ற ஹைட் மேல இருக்குது. இப்ப find the minimum value of height. இப்ப இந்த ஹைட்ங்கிறது வேரியபிள். நான் இவனை எப்படி வேணாலும் ஏத்தி வச்சுக்கலாம். So variable height. So height variable. H for a successful looping, find friction is negligible as usual thingy. So question புரியுதா? How to solve this question? So இங்க எனக்கு successful loop and இங்க நம்ம critical condition யூஸ் பண்ணணும். மினிமமா இங்க எவ்வளவு velocity இருந்தா இவன் successful loop செஞ்சு முடிப்பான். இங்க pushing force எதுவுமே இல்லல்ல. Interior surfaceல எனக்கு rotate ஆகணும். The circular motion should happen in the interior of the ring. அப்போ √5gr is the critical condition. So அந்த mass இங்க வரும்போது அதோட கைனடிக் எனர்ஜியில இருக்கிற வெலாசிட்டி √5gr அப்படின்னு இருக்கணும். ரைட்? அப்படி இருந்ததுன்னா you'll get a full circular motion. அப்ப இங்க I'll give you the concept. ட்ரை பண்ணுங்க. என்ன? எனக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு இல்லையா? ரைட் பாட்டம்ல டாப்ல இருந்து கீழ வரைக்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி should be equal to இந்த கைனடிக் எனர்ஜி. அதாவது இங்க இருந்து கீழ வந்துட்டே இருக்கு. But vertically it covers h plus this distance. அப்ப அந்த potential energy should be equal to இங்க kinetic energy. அந்த kinetic energyல இருக்கிற velocity √5gr அப்படின்னு வரணும். சரியா? அப்போ mgh plus mg இந்த region என்ன? 2 times radius, diameter, right? 2r. So mgh plus mg2r. So total potential energy mgh plus mg2r, right, should be equal to half mv square. Half mv square. இப்போ இங்க critical condition v என்னவா இருக்கணும்? For the bottommost point எனக்கு velocity என்னவா இருக்கணும்? v should be √5gr. அப்ப v ஸ்கொயருக்கு பதில் நான் 5gr போட்டு சால்வ் பண்ணா I'll get the solution. So m cancelled. gh plus 2gr equals 1/2 into 5gr, right? So g cancel. H equals 5/2r minus 2r. So h is equal to r/2. So this is our answer. So height is equal to r/2. Yes, r/2. Great. Like எல்லா क्वेश्चनும் ஈஸியா போட்டுட்டு இருக்கீங்க. சரி இல்லையே? Okay. We'll do one thing. I have a special question for you. அத நம்ம கடைசியா பார்க்கலாம். Right? So I have a very special delightful question for you. அத நம்ம கடைசியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி so time ஆயிட்டு இருக்கு இல்லையா? So work power energy. Power இல்ல, வெறும் work. அத பத்தின basics பார்த்துட்டு ரொம்ப ஷார்ட்டா basics. அதனா ஈஸி டாபிக். Vertical circular motion கொஞ்சம் டெப்தான டாபிக். அதனால ரொம்ப நேரம் ஆச்சு. Work power, work energy like easy. So கொஞ்சம் ஷார்ட்டா பிரீஃபா பார்த்துட்டு ஒரு 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு I have a surprise. ஒரு ப்ராப்பர் ப்ராப்ளம், ஒரு வொர்த்தான ப்ராப்ளம் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். Now let's crack that open. So அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிட்டு we'll go for the best part at the end. Look at the basic work done formula. So workனா என்ன? நம்ம ரியல் வேர்ல்டுல பண்ற ஒர்க்குக்கும் பிசிக்ஸ்ல பண்ற ஒர்க்குக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் செவுத்த பிடிச்சி தள்ளிக்கிட்டே நிக்கலாம். என் பாடி டயர்ட் ஆகும். நோ I'll get exhausted. பட் உருப்படியா ஏதாவது வேலை பார்த்திருக்கலாம்னு கேட்டா இல்ல. இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் கூட இருக்கு. இமேஜின் என் கையில ஒரு வாட்டர் கேன் இருக்கு. ரைட்? வாட்டர் கேன் என் கையில இருக்குன்னு வச்சுப்போம். அதை எடுத்துட்டு நான் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிறேன். Now I am holding a 20 liter water can. அதை எடுத்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிறேன். இப்ப நான் உருப்படியா ஏதாவது வேலை பார்த்திருக்கேன் பிசிக்ஸ் கிட்ட கேட்டேன்னா இல்ல முட்டை நீ உருப்படியா ஒரு வேலையும் பார்க்கலன்னு சொல்லுவாங்க. ஏன்? ஏன்னா ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தா மட்டும் பத்தாது. அந்த பைப்புலைக்கு ஆங்கிள் 90 டிகிரி இல்லாம இருக்கணும். நான் அந்த தண்ணிக்கான தூக்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெயிட் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்வர்ட் டைரக்ஷன்ல. ரைட்? ஃபோர்ஸஸ் இந்த அப்வர்ட் டைரக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹரிசாண்டலா இருக்கு. அதுதான் நான் பண்ண தப்பு. தண்ணிக்கான தூக்கி இறக்கணும்னா எஸ் நான் ஒர்க் பண்றேன்னு ஒத்துக்குவான். தண்ணிக்கான தூக்கிட்டு நான் நடந்து போனா ஒர்க் எதுவுமே இல்ல. ரைட்? ஒர்க் டன் இஸ் 0. புவர் மீ.
right? So work done formula F into D into cos theta, right? So மூணு points consider பண்ணணும். There should be a force. Now there should be a displacement. And the angle should not be 90 degree. Angle 90 degree இருந்தா முட்டை work done. 90 degree இல்லாம வேற ஏதாவது இருக்கலாம். And another important word of caution, எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு தான், இந்த ஃபார்முலா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஃபோர்ஸ் வேரியபிளா இருந்ததா you cannot use this formula, right? இந்த பயபுள்ளைய யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபார்முலாக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் this formula will work out. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இல்லனா you cannot use this formula. அப்ப ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இல்லாம வேரியபிளா இருந்ததுன்னா we have our dear integration. So variable அப்படினாலே நம்ம செல்ல புள்ள integration differentiation கூப்பிட்டுக்கணும். So variable force க்கு will go for integration. This is for constant force, right? When f is constant. So when f is variable, integral f into dx. இது one dimension க்கு. But generally நம்ம எப்படி சொல்லலாம்? f vector dot dl vector. So general work done for a variable force is f vector dot dr vector. R initial to R final. Right? This is the general formula. Okay? So this is easy. Work formula easy. இப்போ work energy theorem னு ஒருத்தன் வருவான். மூணு different statements இருக்கு work energy theorem. Work done by all the forces, change in kinetic energy அப்படின்னு வரும். Right? Work done by all the forces is change in kinetic energy. Right? அடுத்து work done by conservative force, negative change in potential energy, right? அடுத்தது work done by all the forces, work done by all the forces kinetic, work done by conservative forces is negative change in potential, work done by non-conservative force என்ன வரும்? change in mechanical energy அப்படின்னு வரும். So மூணு different statementsல இருக்கிற force different, அதுக்கு corresponding energyயும் different. So try to understand this without any confusion. அந்த statement மட்டும் I'll give it to you in brief. So அந்த statement என்ன வரும் நமக்கு? Yep. So the statement goes like this. இப்போ work done by all forces. Work done by all forces is equal to change in kinetic energy. Simple. இது basic formula. Work done by all forces, change in kinetic energy. அடுத்தது work done by conservative forces. சரி, conservative forcesனா என்ன? So forcesல ரெண்டு டைப் இருக்கு, conservative forces and non-conservative force. Conservative forceனா என்ன? எந்த ஒரு force, அந்த பேரை பாருங்களேன், conservationனா என்ன அர்த்தம்? இப்போ நார்மலா சொல்லுவாங்கல்ல வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், ஒரு இந்த ஸ்பீசிஸை கன்சர்வ் பண்றது அப்படின்னு. Now what do you mean by conservation? கன்சர்வேஷன்னா சேர்த்து வைக்கிறது, இல்ல லைக் பாதுகாக்கிறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? ரைட்? ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட வேலை என்ன தெரியுமா? நம்ம ஒரு வேலை பண்றோம் அப்படின்னு வச்சுப்போமே, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை எதிர்த்து நம்ம ஒரு வேலை பண்றோம்னா அவன் அதை சேர்த்து வச்சுப்பான், நமக்கு தேவையானப்ப திருப்பி எடுத்துக்கலாம். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவனை அப்போஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணோம்னா, if the work is done நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணோம்னா அது வேஸ்ட், அதுல இருந்து திருப்பி எதுவுமே வரவே வராது. இல்ல எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்லலாம், என் கையில நிறைய காசு இருக்கு, என் முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நான் என் காசு எடுத்துட்டு பேங்க்குள்ளார போனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசு அப்படியே சேவ் ஆகும். நான் அக்கௌண்ட்ல போடுவேன், எஃப்டில போடுவேன், ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட் எதுலையாவது போட்டு சேர்த்து வைப்பேன். அதுவே நான் என் காசு எடுத்துட்டு ஒரு மால்குள்ளார போறேன், இல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளார போறேன், ஃபுல்லா வேஸ்ட். ரைட்? அதுல இருந்து உருப்படியா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிட்டு நம்ம உருப்படியெல்லாம் எதுவும் பண்ண போறது இல்லை, கம்ப்ளீட்டா வேஸ்ட். ஸோ இதுதான் கன்சர்வேட்டிவ்க்கும் நான் கன்சர்வேட்டிவ்க்கு இருக்கிற வித்தியாசம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால எனர்ஜியை, நான் பண்ற ஒர்க்கை எனர்ஜியா, பொட்டன்ஷியல் எனர்ஜியா சேவ் பண்ணி வச்சுக்க முடியும், எனக்கு தேவைப்படுறப்ப நான் திருப்பி கொடுப்பான். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால எந்த சேவிங்ஸும் பண்ண முடியாது, பண்ற ஒர்க் எல்லாமே வேஸ்டா தான் போகும். ரைட்? the mechanical energy will be lost. Okay? So work done by conservative force na negative of change in potential energy அப்படின்னு வரும். அடுத்து work done by non conservative force is equal to change in mechanical energy அப்படின்னு வரும். So non conservative force ஏதாவது வேலை பார்த்தான் அப்படின்னா mechanical energy எனக்கு குறையும். So there will be a change in mechanical energy. Right? So work done formula clear, work energy theorem clear. Questions. We'll go for questions. So first,
ஈஸியான கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிப்போமா? Come on, let's start. So work and edge questions. Come on. Time ஆயிடுச்சு. சீக்கிரம் முடிச்சிடலாம். A force of 3x square plus 2x minus 5. Force displaces a body from x is equal to 2 to x is equal to 4. Work done by the forces. Direct, straightforward question. Yeah, proper definition of conservative force na enna? Simple. Work done does not depend on path. Work done depends only on the initial and final position. இதுவே conservative அப்படின்னா, yes, work done depends on the initial and the, conservative force na, conservative la work done is independent of path, only initial and final. Non-conservative force na, எந்த பாதையில போறோன்றத பொறுத்து work done change ஆகும். And இன்னொரு விஷயம், கன்சர்வேட்டிவ்ல ஒரு லூப் அடிச்சுட்டு வந்தோம்னா, ஆரம்பிக்கிற இடத்துக்கே திருப்பி வந்தோம்னா work done is 0. நான் கன்சர்வேட்டிவ்ல ஒர்க் டன் இருந்துட்டே தான் இருக்கும். நான் ஒரு லூப் அடிச்சுட்டு வந்தாலும் ஒர்க் டன் will not be 0. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஒர்க் டன் வேஸ்டா தான் போகும். Okay, this question direct integration. என்ன வர பாருங்க, work done is integral f dot dx, right? So f என்ன 3x square plus 2x minus 5 dot dx. Integration limits 2 to 4. So first integration 3x cubed by 3 plus 2x square by 2 minus 5x. So 3 gali 2 gali 2 to 4. So அடுத்தது integral formula ஞாபகம் இருக்குல்ல, இங்க நமக்கு ஒரே ஒரு basic formula தான், integral x to the power n dx is x to the power n plus 1 by n plus 1. That's all. Right? So upper limit minus lower limit substitute பண்ணீங்கன்னா, so upper limit is 4 cubed, 64 plus 16 minus 20. 64 plus 16 minus 20. இது upper limit minus lower limit 2 substitute பண்ணா 2 cube 8 plus 4 minus 10. So 8 plus 4 minus 10. So 60 minus 2, 58 is your answer. So work done is 58. Right? Okay, so we'll go to next question. So இது ஒரு proper mains question 2024. போன வருஷம் கேட்ட mains question. Come on, let's try. A particle of mass m moves on a straight line with a velocity increasing with a distance according to the equation v is equal to alpha root x. அது ஏன்னு எடுத்துக்கலாம், இல்ல ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். இங்க ஆல்ஃபா இருக்கிறதுனால I am taking it as alpha. So v is equal to alpha root x, where alpha is constant. The total work done by all the forces. So underline this point, Your Honor. Work done by all the forces, right, applied on the particle during the displacement from 0 to d. So work done by all the forces. அப்ப என்ன formula வரும்? Think work done by all the forces. So work done by all forces is change in kinetic energy. Done. So what do you have to do? Kinetic energy final minus kinetic energy initial. So kinetic final minus kinetic initial. So final kinetic enna varum? Half m v square minus half m u square. Right? So inge irundhu v and u enna appdin kandupidikanum. So x is equal to 0 to d, right? So at x is equal to 0, I'll get u. U is equal to alpha into root 0, which is 0. Correct? At x is equal to d, v equals alpha into root d. Right? Inga velocity is the position of x. Right? Appo initially and the force ஆரம்பிக்கிறப்போ what is the velocity? 0. Rest. Finally at a distance d, what is velocity? Alpha root d. Correct? Alpha root d. Done. So இப்போ எனக்கு இந்த term கம்ப்ளீட்டா 0 ஆயிடுச்சு because u is 0. So இதை மட்டும் வச்சே நான் ஆன்சர் சொல்லிடலாம். Half m into alpha square d. So answer is m alpha square d by 2. Right? M alpha square d by 2.
So option C. Done. Alright. So easy தானே? So இன்னொரு ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு we'll go for the special problem. Yeah, this question. இல்ல இது easy. We'll do. Okay, fine. We'll do this. Question பாருங்க. Consider a force F is equal to minus xi plus yj. The work done by this force in moving a particle from A10 to 01. Right? A10 ல இருந்து 01 க்கு வருது. Along the line segment. So what is the work done along the line segment? So force ஓட equation இங்க இருக்கு. Right? And அந்த x and y ரெண்டுத்தோட லிமிட்ஸும் இருக்கு. So all you have to do is integration. இங்க variable force. Right? இங்க x and y இருக்குல்ல. So force is variable. நம்ம f into d யூஸ் பண்ண முடியாது. Yes, Gokulnath, bring that special one. Yes, man. இந்த ப்ராப்ளம் முடிச்சிட்டு next நம்ம அந்த ஸ்பெஷல் ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். Right? Right. So work done equals integral f dot dr. அப்படின்னு வருமா? f vector dot dr vector. இங்க xy இருக்கிறதுனால நான் இதை செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். fx dx dot fx dx plus integral dot fy dot dy. Right? நான் அதை செப்பரேட் பண்ணி எழுதியாச்சு. Done. இப்போ இங்க x ஓட லிமிட்ஸ் y ஓட லிமிட்ஸ் போட்டு சால்வ் பண்ண வேண்டியதுதான். இன்டெகிரல் x ஓட லிமிட் என்ன? 1 to 0. 1 to 0. இங்க பாருங்க x இனிஷியலா 1ல இருக்கு, ஃபைனலா 0க்கு வருது. சோ 1ல இருந்து 0 மாத்தி போட்டுற கூடாது. Right? 1 to 0. X dx plus இங்க 0 to 1. 0 to 1. 0 to 1 y dy. So let's solve this. X square by 2 1 to 0 and I forgot inga minus irukku, so x க்கு I have to take a minus, so minus, right? So minus x square by 2 actually minus வெளிய இருக்கு, so உள்ள நினைச்சுக்க கூடாது, minus is out. So இத எப்படி எழுதலாம்னா minus x square by 2 1 to 0 plus y square by 2 0 to 1. So answer என்ன? Minus of 0 minus 1 by 2 plus 1 by 2 minus 0. Right? Which is equal to minus உள்ள multiply பண்ணா 1 by 2 plus 1 by 2 equals 1. So answer is option C, 1. Right? So அப்ப நமக்கு easy problemலாம் முடிஞ்சிருச்சு. Now it's time for the grand finale, the final problem. So I was so happy. The problem பார்த்த உடனே I was so happy. And here you have the final problem of the day. பாருங்க. A horizontal plane supports a stationary vertical circle of radius r. Question தெளிவா படிங்க. It's going to take some time. Right? It's going to take some time. So பொறுமையா படிங்க. Yes, here you are. A horizontal plane supports a stationary vertical cylinder of radius r and a disc A attached to the cylinder. Diagram பார்க்காதீங்க. Don't look at the diagram, confuse ஆகும். Question பார்த்துட்டு அப்புறம் நம்ம diagramக்கு வரலாம். Right? A horizontal plane supports a stationary vertical cylinder. So தரையில ஒரு vertical cylinder இருக்கு. Right? Of radius r and a disc A attached to the cylinder by a horizontal thread. So அந்த சிலிண்டர் கூட ஒரு டிஸ்க் அட்டாச் பண்ணிருக்காங்க. Yeah, let's think about it. Of length L1. Figure 1.31 is top view. Right? So இது அந்த ஃபிகரோட பிளான் அப்படின்னா டாப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேல இருந்து பாக்குறப்போ, ரைட்? ஸோ மேல இருந்து பாக்குறப்போ இது இப்படி தெரியுது. ஸோ இது தரையில சிலிண்டர் எப்படி தெரியுமா நிக்க வச்சிருக்காங்க. Now imagine this pen as a cylinder or this water bottle as a cylinder, right? So தரையில சிலிண்டரை நார்மலா நமக்கு படுக்க வைக்கிற மாதிரி தானே ப்ராப்ளம் வரும், தரையில போட்டு உருட்டுற மாதிரி ப்ராப்ளம் வரும். இங்க the cylinder is vertical, right? நிக்க வச்சிருக்காங்க. இப்போ இந்த சிலிண்டர்ல இருந்து ஒரு thread கனெக்ட் ஆயிருக்கு, ரைட்? இந்த சிலிண்டர்ல இருந்து this is the thread, ரைட்? இந்த thread இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த thread கூட ஒரு சிலிண்டர் ஒரு டிஸ்க், ரைட்? இந்த பென்னு தான் threadன்னு வச்சுக்கோங்க. Now imagine this pen as a thread, ரைட்? இப்போ இங்க ஒரு சிலிண்டர் இருக்கு, டிஸ்க். So cylinder, thread, disc. Situation புரியுதா? Now please try to visualize the problem.
ரைட்? இதை நீங்க விஷுவலைஸ் பண்ணாதான் சால்வ் பண்ண முடியும். ஃபார்முலா வச்செல்லாம் சால்வே பண்ண முடியாது. நம்ம ஃபார்முலா ஒர்க் அவுட்டே ஆகாது. கான்செப்சுவலா டீப்பான ப்ராப்ளம். நல்லா யோசிங்க. திஸ் இஸ் அ சிலிண்டர். அதுல எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் கட்டி இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கோட எண்ட்ல ஒரு டிஸ்க் வச்சிருக்காங்க. ரைட்டா? இப்ப என்ன பண்றாங்க? ரீட் த ஸ்டேட்மெண்ட். An initial velocity of v0 is imparted to the disk as shown in the figure. So இத நான் இப்படி பார்க்கிறேன். Look at the situation. சிலிண்டர் இப்படி இருக்கு. இந்த black pen இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஸ்ட்ரிங்னு வச்சுப்போம். இங்க ஒரு சிலிண்டர், இங்க ஒரு டிஸ்க் இருக்கு. அந்த டிஸ்க்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? இந்த கயிறு அப்படியே சுத்தி 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 வந்து இது மேல டைட் ஆகுமா? ரைட்? யோசிச்சு பாருங்க. ஒரு கயிறு ரொட்டேட் ஆயிட்டு இது மேல வந்து டைட் ஆகும். திங்க். ஸோ ஹரிசாண்டல் சிலிண்டர், எனக்கு கீழே ஒரு ஸ்ட்ரிங், இந்த இடத்துல ஒரு டிஸ்க். ரைட்? நான் அதுக்கு ஒரு வெலாசிட்டி கொடுக்கும்போது இந்த இந்த டிஸ்க் என்ன ஆகும்? இங்க இருந்து சுத்தி வந்து இப்படி வந்து இங்க மடியும். Question. I think you can understand the question now. Think. So இந்த டிஸ்க் வந்து ரோல் ஆகிட்டு வரும் அப்படின்னு அர்த்தம். So horizontal disk, string, டிஸ்க்ல வெலாசிட்டி கொடுக்கும்போது, அதாவது இது வந்து நீங்க டாப்ல இருந்து பார்க்கும்போது இந்த entire setup is on the floor. Right? Entire setup is on the floor. Okay? You can imagine in this way. என் கையில ஒரு கயிறு இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு கயித்துல நான் ஒரு கல்லை கட்டியிருக்கேன். இப்ப நான் அந்த கல்லை சுத்திட்டே இருக்கேன். ரைட்? கல்லை சுத்திட்டே இருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணா என்ன ஆகும்? அந்த கல்லு என் கையில ரோல் ஆகும் தானே? யோசிச்சு பாருங்க. அந்த கல்லு, the string will wrap around my hands. ஸோ அதே சேம் ரேப்பிங் ப்ராசஸ் தான் நடக்குது. ஒரு சிலிண்டர்ல ஒரு ஸ்ட்ரிங் வச்சு நம்ம ஒரு டிஸ்க் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நான் அதுக்கு ஒரு வெலாசிட்டி கொடுக்கும்போது இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இவன் இப்படியே ரோல் ஆயிட்டு வந்து இந்த சிலிண்டர்ல ரேப் பண்ணிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். The string is wrapping up the cylinder. Right? All clear? Question புரிஞ்சது தானே? Can you understand the question? Question புரிந்தாதான் சொல்யூஷனுக்கு போக முடியும். Can you understand the question? Right? Okay. So question என்ன? How long will it move along the plane until it strikes against the cylinder? So எவ்வளோ நேரம் இது சுத்தி வரும் அந்த சிலிண்டர்ல வந்து விழுறதுக்கு? That is the question. Right? So இங்க நான் ஒரு கயிறு வச்சிருக்கேன். So அந்த கயிறு அப்படி சுத்தி வந்து இதுல விழணும். ரைட்? So அது சுத்தி வந்து விழறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? அதோட லென்த் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கோட ரேடியஸ், சிலிண்டரோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்? இட்ஸ் அ பக்கா கொஸ்டின். அட்வான்ஸ் கொஸ்டின் கூட இல்ல. திஸ் இஸ் லைக் ஒலிம்பியாட் லெவல் கொஸ்டின். ஸ்டில் ட்ரை பண்ணுவோம். இஃப் நாட் நவ் வென் ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டைம். இப்போ டைம் ரிலேட்டடா என்னென்ன ஃபார்முலாஸ் நமக்கு இருக்கு? Now what are the formulas related to time? பேசிக்ல இருந்து யோசிப்போமே. பேசிக் டைம் என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் படிச்சிருப்போமா? ஸ்பீட் இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். ரைட்? எனக்கு இங்க கொஸ்டின்ல ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க. ரைட்? அப்போ நான் என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸை மட்டும் கண்டுபிடிச்சா எனக்கு டைம் கிடைச்சிரும் இல்லையா? திங்க். டைம் கேட்டிருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இனிஷியலா v நான் தான் கொடுக்குறேன். நான் அதிகமான வெலாசிட்டி கொடுத்தேன்னா அவன் சீக்கிரமாவே வந்து விழுந்துருவான். கம்மியான வெலாசிட்டி கொடுத்தா பொறுமையா சுத்தி சுத்தி வரும். ஸோ நான் கொடுக்குற வெலாசிட்டியை பொறுத்து தான் அவன் ரொட்டேட் ஆயிட்டு வருவான். ரைட்? கொஸ்டின் இன்னும் புரியலன்னா ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் 1 second. ஓகே, வில் டு திஸ். இப்போ திங்க் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன். அதாவது தரையில இந்த சிலிண்டர் வந்து தரையில இருக்குப்பா. இதுதான் கயிறு. சரியா? இப்போ இந்த கயிறோட எண்டுல ஒரு டிஸ்க் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ரைட்? இந்த கயிறோட எண்டுல ஒரு டிஸ்க் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த டிஸ்க்கு நான் ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுக்குறேன். இப்போ என்ன ஆவான்? இவன் இப்படி ரொட்டேட் ஆயிட்டு வந்து, ரைட், இட் வில் ஸ்ட்ரைக். கரெக்டா? இவன் ரொட்டேட் ஆயிட்டு வந்து இப்படி வந்து இடிப்பான். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்ன்றதுதான் கேள்வி. ரைட்? சோ இங்க இருந்து நான் ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஒன்னு கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது இவன் சுத்தி வந்து he will strike the cylinder. அப்ப அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? That is the question. I think இப்போ question clear ன்னு நினைக்கிறேன். Now let's think about the solution. So time தான் எனக்கு தேவை. I need time. Velocity இருக்கு. இப்போ I need to calculate this distance. இந்த total distance நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க velocity கான்ஸ்டன்ட்டா வேரி ஆகுமா? Think about it. Is the velocity constant or will it vary? இங்க velocity vary ஆகாது. ஏன்னா let's look at the situation a bit deeper. எப்படி இருக்கா? So string எப்படி இருக்கு? இந்த இடத்துல எனக்கு ஒரு டிஸ்க் இருக்கு. இவன் அப்படியே ரோல் ஆவானா? இவன் ரோல் ஆயிட்டு வெர்டிகலுக்கு வரான் அப்படின்னு வச்சுப்போம்.
இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும் பாருங்க, இவன் இந்த இடத்துல கொஞ்சம் ரேப் ஆயிட்டு மீதி இருக்கிறது தான் எனக்கு வெர்டிகலா வரும். கரெக்ட்? சோ இங்க இருந்த ஒரிஜினல் லென்த் இங்க எனக்கு இருக்காது, இங்க குறைஞ்சிரும். ஏன்னா இந்த பார்ட் காட் ரேப்ட் இன்டு இட். சோ இது எனக்கு ரேப் ஆயிடுச்சு. அதே மாதிரி இவன் இங்க இருந்து இங்க வரும்போது யோசிச்சு பாருங்க, ரேப் ஆயிட்டு எனக்கு இவ்வளவுதான் மீதி இருக்கும் இல்லையா? இவ்வளவுதான் மீதி இருக்கும். அப்போ இங்க இருந்து இப்படி வந்து இங்க வந்து இவன் இடிப்பான், ரைட்? கீழே வரும்போது சம்வேர் ஓவர் ஹியர் இல்ல இங்க ஏதாவது ஒரு பாயிண்ட், தட் இஸ் irrelevant, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து இடிக்கிறான் அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? சோ இங்க இருந்து ரேப் ஆயிட்டே வந்து இடிக்கிறான். இந்த டிஸ்டன்ஸ் தான் எஸ். இப்போ இங்க இவன் இந்த curve motionல இருக்கான். இட் இஸ் நாட் a perfect circular motion, but it is ஒரு curve, straight line கிடையாது. அப்ப curveனா அங்க ஒரு centripetal force இருக்கணும், right? This is a tension is the centripetal force. Tension will always be towards the center. Okay? இப்ப இந்த மூணு கேஸ்லயுமே velocity is tangential, right? velocity tangential தான் இருக்கு, அதுக்கு perpendicular தான் tension இருக்கு. கரெக்ட்டா? நமக்கு velocity and force perpendicular directionல இருந்ததுன்னா work done எதுவுமே கிடையாது, which means அந்த velocity change ஆகவே ஆகாது. I mean magnitude of that velocity, v0 ஓட magnitude will remain constant. So இத தான் நம்ம இங்க establish பண்ணணும். This stringல இருக்கிற tension, it's not going to change the speed. அவனோட டைரக்ஷனை மட்டும் தான் மாத்துறான். அதுக்கு தான் டிஸ்க், அந்த டிஸ்க் உருண்டு வர்றப்போ அவனோட ஸ்பீட் அப்படியே தான் இருக்கும், அவனோட டைரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. So v is constant. v0ங்கிறது சேஞ்ச் ஆகாது, that is constant, ரைட்? ஏன்னா ஒரு பாயிண்ட்லயுமே பர்பெண்டிகுலரா இருக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட் ஆர் வெலாசிட்டிக்கும் டென்ஷனுக்கும் இருக்கிறது பர்பெண்டிகுலரா இருக்கு. டன். இப்ப நம்ம சிம்பிள் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்ப நமக்கு டைம் என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் பை v0. இப்ப s மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த லென்த்தை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா ப்ராப்ளம் சால்வ், ரைட்? இப்போ இதுக்கு இந்த கால்குலேஷன் புரியணும்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒரு சர்க்கிள் இருக்கு, ரைட்? ஒரு நார்மல் சர்க்கிள் இருக்கு. இதுல நான் ஒரு ஆக்சிஸ் வச்சிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். லிசன், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஆனா உங்களுக்கு ஃபார்முலாலாம் தெரியாது. சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுப்பா அப்படிதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன? ஒருத்தன் இங்க ஆரம்பிச்சு ஒரு ஃபுல் சுத்தி வர்றான்பா, அவன் எவ்வளவு தூரம் நடந்திருப்பான் அப்படின்றத எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு. அவனோட வெலாசிட்டியோட டைரக்ஷன், மேக்னிடியூட், ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்கு, அவன் எவ்வளவு சுத்தி வந்திருப்பான் அப்படின்றத நான் கேட்கிறேன், டிஸ்டன்ஸ் கேட்கிறேன். அப்ப நம்ம நார்மலா இங்க இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுவோமா? எப்படி? நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு தீட்டான்ற டிஸ்டன்ஸ்ல ஒரு டி தீட்டா அப்படின்னு ஒரு குட்டி செக்மெண்ட் எடுத்துப்பேன். திஸ் வில் பிகம் ds and that is r d theta அப்படின்னு வருமா? நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து தீட்டான்ற ஒரு செக்மெண்ட்ல ஒரு குட்டியோண்டு டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் டி தீட்டா எடுத்துட்டு அதுல இருக்கிற லென்த் மட்டும் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ஆர் டி தீட்டா அப்படின்னு வருமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன? நான் இந்த ஆர் டி தீட்டாவை இன்டகிரேட் பண்ணணும். போச்சு அடை. சோ இந்த ஆர் டி தீட்டாவை நான் இன்டகிரேட் பண்ணணும். d theta, this is theta, இது ds is equal to r d theta, right? I'll have to integrate this. இந்த குட்டியோண்டு ரீஜன் ds அப்படின்னா ஒரு ஃபுல் சர்க்கிள்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நான் இன்டகிரேட் பண்ணணுமா? சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்? இன்டகிரல் ds, இங்க theta will be 0 to 2 pi அப்படின்னு வரும். 0ல இருந்து 2 pi அப்படின்னு வரும், ரைட்? அப்படி இல்லைன்னா 0ல இருந்து லென்த் ஆஃப் த ஆர்க், அந்த ஆங்கிள் எனக்கு கவர் ஆகணும். லெட்ஸ் சே ஆங்கிள் நம்ம இது வரைக்கும் அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? ஆங்கிள் இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படின்னு வச்சுப்போமா? இங்க இருந்து இவ்வளவு தூரம் வர்றதுக்கு நான் கவர் பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப அந்த ஆங்கிளோட ஃபார்முலா என்ன வரும்? theta is equal to length of the arc by radius. So இந்த total arc length L by R அப்படின்னு வரும், ரைட்? 2 pi இல்ல theta is L by R. thetaக்கான பேசிக் ஃபார்முலா L by R தானே. சோ இது கூட இங்க கன்ஃபியூஸ் ஆகும், இக்னோர் இட். 0 to 2 pi. இப்ப ds க்கு பதிலு r d theta சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ணணும் நான். is equal to integral r d theta 0 to 2 pi. இன்டகிரேட் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துரும், ரைட்? இப்போ இதே லாஜிக்கை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இதுவும் இதே மாதிரி ஒரு மோஷன் தான், பட் ரேடியஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் இல்ல, ரேடியஸ் இஸ் வேரியிங். சோ வேரியபிள் ரேடியஸ் நான் இன்கார்பரேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணனா முடிஞ்சு போச்சு, ரைட்? ரெண்டே ஸ்டெப்ல சொல்யூஷன் வந்துரும்.
நீங்க அந்த வேரியபிள் ரேடியஸ் அண்ட் அதோட லிமிட்ஸ் அதை மட்டும் ப்ராப்பரா இன்கார்பரேட் பண்ணா யூ வில் கெட் தி சொல்யூஷன். டன். சோ how to do it? சோ இங்க நம்ம ஒரு ரேண்டம் பாயிண்ட், இந்த பாயிண்ட் எடுத்து பார்க்கறோம். இங்க ரேடியஸ் கண்டினியூஸா சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கு. நான் ஒரு ரேண்டமான ஒரு பாயிண்ட்ல ஒரு குட்டியோண்டு ரீஜனை கன்சிடர் பண்ணிக்கிறேன், d theta, right? So this will be ds, right? ds என்ன r into d theta. இந்த பாயிண்ட் தான் இந்த இடத்துல இருக்கிற r. கரெக்ட்டா? இங்க r is continuously changing. ஒரிஜினலான லென்த் ரேடியஸ் என்ன L0, ஒரிஜினலா இருந்த ரேடியஸ் L0. அதுக்கப்புறம் ரேடியஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இங்க வர்றப்போ it has some value, இங்க வர்றப்போ ரேடியஸ் கம்மி. ரேடியஸ் is ever decreasing. So radius is a voice break ஆகுதா? Can you hear me clearly? பசங்களா, ஆடியோ clear தானே? Right. Okay. All right. Now okay. Okay. So இதோட radius is changing. அதை எப்படி நம்ம incorporate பண்றதுன்னா, ஒரிஜினலா L இங்க இருந்துதா? ஒரிஜினலா எனக்கு L0 அப்படின்றது இங்க இருந்தது, ரைட்? சோ சென்டர்ல இருந்து யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து நான் இங்க தீட்டா போறேன்னா this angle will also be theta, right? This angle will also be theta. நான் கீழ இருந்து எவ்வளவு தூரம் மேல போயிருக்கிறேனோ, ரைட்? நான் கீழ இருந்து எவ்வளவு தூரம் மேல போயிருக்கிறேனோ அதே அளவுக்கு எனக்கு ரேடியஸும் இங்க நவுந்திருக்கும், தீட்டா, ரைட்? இல்ல இந்த ரேடியஸுக்கு இது பெர்பெண்டிகுலரா டான்ஜென்ட் போட்டிருக்கேன், இந்த ரேடியஸுக்கு இங்க பெர்பெண்டிகுலரா டான்ஜென்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம், தீட்டா. அப்ப இந்த லென்த் தான் எனக்கு குறைஞ்சு போன ரேடியஸ். So that is r into theta, right? So இந்த rங்கிறது இந்த சர்க்கிளோடது, right? r into theta. Alright? So இங்க capital R வராது, I'll have small r. One second. So இங்க it is small r அப்படின்னு வச்சுப்போம். அதாவது இந்த ரேடியஸ், இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, இது r அப்படின்னு வச்சுப்போம். This is r into d theta, right? So இந்த குட்டி இந்த லென்த் என்ன வரும் பாருங்க, ஒரிஜினல் L ல இருந்து எனக்கு r theta காலி ஆயிடுச்சு. ஒரிஜினலா இருந்த L0 ல இருந்து எனக்கு r theta இந்த லென்த் வந்து குறைஞ்சு போச்சு. ரிமைனிங் இருக்கிறது L minus r theta, right? So இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? L minus r theta. If you can understand this, problem solved. இது மட்டும் புரிஞ்சுதுன்னா problem solved. That's all. முடிஞ்சு போச்சு. Okay? So அப்போ displacement ds is equal to small r into d theta. Small r என்ன? L0 minus r theta into d theta. Right? So எனக்கு small r ஏன் இதை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, it is variable. கண்டினியூஸா எனக்கு வேரி ஆயிட்டே இருக்கு. அந்த வேரியேஷன் எப்படி நடக்குது? L0 minus r theta. ஒரிஜினல் L0 minus r theta. Right? L0 minus r theta. இப்போ இதை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். Just integrate this. இதோட லிமிட்ஸ் என்ன? இனிஷியலா இங்க 0 அப்படின்னு வச்சுப்போம். And end limit என்ன வரும்? Some values of theta. அது முடிகிற லிமிட் will be some value of theta. So அந்த theta நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா, simple L0 by r. So ஒரு சர்க்கிள்ல எனக்கு தீட்டாவோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் தானே? Theta is the ratio of arc length to radius. கரெக்டா? Theta is the ratio of arc length to radius. அப்போ இந்த மொத்த டிஸ்கும் எனக்கு ரேப் ஆன பிறகு, எனக்கு மொத்த டிஸ்கும் ரேப் ஆன பிறகு arc length will become L0. Radius will become capital R. கரெக்டா? So 0 to theta naught. That will become L0 by capital R. இந்த மொத்த ஸ்ட்ரிங்கும் ரேப் ஆச்சுன்னா கடைசியா எனக்கு வர்ற ஆங்கிள் எவ்வளவா இருக்கும்? L0 by R. Theta is equal to L by R. So இது மொத்தம் ரேப் ஆகி முடிச்ச பிறகு L0 by R அப்படின்னு வந்து நிற்கும். Right? Theta to 0 to L0 by R. The theta naught is L0 by R. That's it. So let's integrate this. So integrate பண்ணா L0 theta minus R theta square by 2 0 to L0 by R equals L0 into L0 by R minus R by 2 L0 square by R square, right? So inga this cancel agada. So you'll have L0 square by R minus L0 square by 2R, which is L0 square by 2R,
right? So இதுதான் எனக்கு total distance covered, L0 square by 2r. Okay, all clear? So final formula என்ன? தூக்கி substitute பண்ணா we'll get the solution. புரிஞ்சுதா பசங்களா? So final, we need time is equal to L0 square by 2r into V0. So this is our answer. So successfully, we have completed an Irodov question. You know, Irodov is kind of like the god of advanced. Irodov book முடிச்சிங்க அப்படின்னா அட்வான்ஸ்ல உங்களால question solve பண்ண முடியல அப்படின்ற situation வரவே வராது. So today, let this be the step 1, you know, towards advance. So mains should not be your goal, aim for advance. அதுக்கு mains should be piece of cake. So mains முடிச்சிட்டு advance நம்ம aim. அதனால இன்னையில இருந்து let's try to solve one advance question per day. All right? Okay. So successfully இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் முடிஞ்சிருச்சு. That's it பசங்களா. So நாளைக்கு டெஸ்ட் நல்லா எழுதுங்க. அண்ட் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எவ்வளோக்கு அவ்வளோ questions ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ your chances of clearing mains is higher. அண்ட் அதை விட மச் மோர் இம்பார்ட்டன்ட் எவ்வளோக்கு அவ்வளோ டைம் லிமிட்குள்ளார ப்ராக்டிஸ் பண்றீங்களோ try to simulate the actual exam on a daily basis. So அதுக்கு தான் 𝐴 சீரிஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். Every single day 2 hours 2 subjects. 3 hours too much. Every day 3 hours கொடுக்க முடியாது. We know that, right? 2 hours 2 subjects. That's like optimum. ஒரு சப்ஜெக்ட்னா ரொம்ப கம்மியா இருக்கும். 2 subjects is like optimum thinking. And இதுல இருக்கிற questions எல்லாமே high weightage PYQ questions base பண்ணப்பட்ட questions, right? So it will be really helpful. Test முடிஞ்சா subscribe பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் try to give it sincerely every single day. Test முடிச்சிட்டு எங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. So if you want to subscribe, நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். You can use that. Take the subscription. Do it on a regular basis. So இதுக்கப்புறம் physics, yeah, I think I can help you out on physics. All right? Okay people. Thank you. So keep solving more questions. அடுத்த டெஸ்ட்ல அடுத்த டாபிக் we'll look into it. So nice. It was a really nice session. Successfully Irodov question solve பண்ணிருக்கோம். And see you and bye. Bye.